உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் பிப்ரவரி 22, 2024 என்கிற இந்த நாள் எனது வாழ்க்கையில் மாத்திரமல்ல, விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் வீசும் புயல் வெப்ப சூறாவளி எங்கள் விடுதலையின் வெளிச்சுவண்ணன் திருமாவின் 30 ஆண்டு கால உழைப்பு, 30 ஆண்டு கால ரத்தம் இன்று சட்டப்பேரவையின் மைய மண்டபத்தில் ஒரு புதிய சட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது. 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து பட்டியல் வாழ் பழங்குடி சமூகத்தின் பல்வேறு நலத்திட்டங்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட அந்தஸ்து வேண்டும், திட்டம் என்கிற அடிப்படையிலே, ஸ்கீம் என்கிற அடிப்படையிலே அது இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம். ஒருவேளை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் யாரும் அதை கேள்விக்குள்ளாக்கிவிட முடியாது. ஆனால் ஸ்கீம் என்பதற்கு பதிலாக சட்டம் என்று இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும். நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் கிரிமினல் நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகளை அதிகாரிகளின் மீது எடுக்க முடியும். ஆகவே இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் மிக பிரமாண்டமாக முன்வைக்கப்படுகின்றன. தாழ்கோவினால் உருவாக்கப்படுகிற பல்வேறு நலத்திட்டங்கள், இலவச மனைப்பட்டா என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மந்திரிமார்களுடைய தலைமையிலே, சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையிலே அளிக்கப்படுகிற பட்டாக்களின் எண்ணிக்கையை பார்த்தால் தமிழ்நாட்டிலே இருக்கிற 9 கோடி மக்கள் தொகையை விட கூடுதலாக 90 கோடி மக்கள் தொகைக்கான பட்டாக்கள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் வழங்கப்படுகிற பட்டாக்களை எண்ணி பார்த்தால். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியிலே வாக்கு கேட்பதற்காக நான் போனபோது உண்மையிலே கண்கலங்கி அழுது போனேன். இன்னமும் கூட நைந்து போன தென்னை ஓலை குடிசைகளுக்கு மேலே தார்பாயை போட்டு கவிழ்த்து வைத்துவிட்டு அதற்கு உள்ளே குடித்தனம் நடத்துகிற ஒரு நெருக்கடிதான் இந்த சமூகத்துக்கு இருக்கிறது. ஒரு புறத்திலே ஏராளமான சட்டங்கள், திட்டங்கள், இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம், இதை அமைச்சர் திறந்து வைத்தார், அதை அமைச்சர் திறந்து வைத்தார் என கடந்த 10-15 ஆண்டு காலமாக பல்வேறு பிரமாதங்கள் பேசப்பட்டன. ஆனால் இவை எதுவும் இந்த மக்களை வந்து அடையவில்லை, சென்றடையவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த சூழ்நிலையில்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் சிறப்பு உட்கூறு திட்டம் என்று சொல்லப்படுகிற ஒன்றிய அரசின் திட்டம் வெறும் திட்டமாக இருக்கிறது, ஸ்கீமாக இருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் வேண்டும். சிறப்பு உட்கூறு திட்டத்தை பட்டியல் வாழ் பழங்குடி சமூகத்திற்காக ஒதுக்கப்படுகிற விகிதாச்சார அடிப்படையிலே ஒதுக்கப்படுகிற அந்த நிதி முறையாக சென்று சேருகிறதா? அந்த நிதியிலே சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என 25 ஆண்டு காலமாக எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் போராடினார். 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயக்கம் தொடங்கியாயிற்று. அதற்கு முன்னால் எங்களது போராட்டம் 1989 வன்கொடுமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது. ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிகள் 1995 தான் வந்தது. விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டின் பட்டிருட்டி எங்கும் அந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சமூக கண்காணிப்பு வளையத்தை உருவாக்கினார். அந்த சட்டத்திற்கு பிறகு அந்த சட்டம் உருவாக்கப்படுகிற போது ஒன்றிய அரசில் அண்ணன் ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார். இன்று துணை திட்டத்திற்கான சட்டம் உருவாக்கப்படுகிற போது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார். அவர் காட்டிய வெளிச்சத்திலே, அவர் காட்டிய வழிகாட்டுதலிலே இன்று களமாடி அவர் கையில் இருக்கிற பேனாவை போல சிந்தனை செல்வன் ஒரு கருவியாக பணியாற்றி
இன்று மாண்புமை முதல்வர் சமத்துவ நாயகர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எத்தகைய சூழல் நேர்ந்தாலும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இது கொண்டு வரப்படுவதில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அருமை தோழர்களே, சட்டமன்றத்துக்குள்ளே சிந்தனை செல்வன் பேசியது என்பது ஒரு தபால்காரனுடைய வேலை. ஆனால் இந்த மக்களுக்கு எதையாவது செய்தால் அது ஒரு அவசராக போய் முடிகிறது என்பதுதான் கடந்த கால அனுபவம். கடந்த காலத்தில் நம்மை வழிநடத்திய தலைவர்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களது அணுகுமுறையோ அல்லது அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக சூழலோ எனக்கு தெரியாது. அவர்கள் வெறும் தலித்துகளுக்கான பிரச்சனைகளை மாத்திரமே பேசினார்கள். தலித்துகளுக்கு எதையாவது செய்தால் பிற சமூகத்திற்கு அது எதிராக போய் முடிந்துவிடும் என்கிற அளவில் அந்த திட்டங்கள் முடங்கி கிடந்தன. ஆனால் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காக போராடுகிறவராக இன்று தலைமை வந்திருக்கிறார். ஈழ விடுதலை போராட்டமா? தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த கல்லூரி இளைஞரை போய் கேட்டாலும் அதிலே அவர் அடையாளம் காட்டுகிற, ரெஃபரன்ஸ் காட்டுகிற முதல் தலைவராக எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் தான் இருப்பார். சனாதனத்திற்கு எதிரான போராட்டமா? இந்திய அளவில் யார் ஒரு ரெஃபரன்ஸ் காட்ட வேண்டும் என்று விரும்பினாலும் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்களைத்தான் சான்றாக காட்டுவார்கள். இந்திய அளவில் மாத்திரமல்ல, தமிழகத்திலே மாண்புமிகு நம்முடைய விளையாட்டு துறை அமைச்சர் அருமை சகோதரர் இளவல் உதயநிதி அவர்கள் கூட சனாதனம் குறித்து நான் என்ன பேசிவிட்டேன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேசாததா, அறிஞர் அண்ணா பேசாததா, அண்ணன் திருமா பேசாததா என்று சொல்லுகிற அளவிற்கு இன்று பொது சமூகத்தின் அங்கீகாரத்தை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா பெற்றிருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொண்டிருக்கிற செய்தி. ஆனால் அண்ணன் திருமா ஒரு குறியீடாக மாறி ஒட்டுமொத்தமாக இந்த சமூகமே, பட்டியல் வாழ் பழங்குடி சமூகமே பொது சமூகத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. எல்லாவற்றுக்காகவும் போராடுகிறார்களே, தனியார் துறைக்கு எதிராக போராடுகிறார்கள், கார்ப்பரேட் மயமாக்கலுக்கு எதிராக போராடுகிறார்கள், கந்துவட்டிக்கு எதிராக போராடுகிறார்கள், தமிழ் தேசிய கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். அவர்கள் கோரிக்கை ஏற்றால் என்ன என்கிற ஒரு பொது உளவியலை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களது தலைமையிலே இந்த சமூகம் சாதித்ததால் தான் சிந்தனை செல்வன் அவையிலே கேட்பதெல்லாம் சாத்தியமாகிறது, நடக்கிறது. இது அண்ணனிடத்தில் காட்டினேன். நேற்று நான் பட்ஜெட்டினுடைய பொது உரையிலே பேசினேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1992 நிலம் கையகப்படுத்தப்பட்டு 96 திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலே 100+100 200 ஏக்கர் நிலம், 100 ஷெட் என 200 கட்டிட அமைப்புகள் உருவாக்கப்பட்டு சிப்காட்டாக பரிணமித்திருக்கிற தொழிற்பேட்டையில் தாட்கோவின் மூலமாக ஒரு தொழிற்பேட்டையை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்காக உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் பல்வேறு தொழிற்சாலைகள் எவ்வளவு வளமாக கொழித்திருக்கின்றன, வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட 200 ஏக்கர் நிலத்திலே தொடங்கப்பட்ட அந்த தாட்கோவால் தொடங்கப்பட்ட தொழிற்பேட்டை மாத்திரம் இன்று அளவில் பாழடைந்து கிடக்கிறது. பார்த்து நான் வேதனைப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன். வெறும் பாம்பு பண்ணையாக இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திலே, ஈரோட்டிலே ஈங்கூர் பெருந்துறைக்கு அருகிலே இருக்கிற அந்த தொழிற்பேட்டை நீங்கள் போய் தயவு செய்து பாருங்கள். உங்கள் காலில் விழுந்து கேட்டுக் கொள்ளுகிறேன், தயவு செய்து போய் பாருங்கள். 100 ஏக்கர் நிலத்தில் பிரமாண்டமான 100 கட்டிடங்கள் 30 ஆண்டு காலமாக பாழடைந்து கிடக்கிறது. அதை போலவே திருப்பூர் மாவட்டத்திலே முதலிப்பாளையம் என்கிற இடத்திலே அதை போலவே கட்டுமான பணிகள். சிப்காட் வளர்கிறது, சிட்கோ வளர்கிறது, தொழில் வளர்கிறது, சிறு குறு தொழில் வளர்கிறது, பெருந்தொழில் வளர்கிறது, எல்லா தொழிற்சாலையும் வளர்கிறது. ஆனால் தாட்கோ தொடங்கிய தொழிற்பேட்டை மாத்திரம்
30 ஆண்டு காலமாக முடங்கி கிடக்கிறது. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்களது வழிகாட்டுதலோடு நேற்று பட்ஜெட் உரையில மாண்புமிகு முதல்வரிடத்திலே அதை நான் பணிவோடு முன்வைத்தேன். இந்த 30 ஆண்டு காலமாக முடங்கி கிடக்கிற தொழிற்பேட்டையை ரீஸ்டார்ட் அப் செய்வதற்கு ஒரு 50 கோடி நிதி வேண்டும் என்று கேட்டேன். இன்று காலையிலே நிதித்துறை அமைச்சர் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் சிந்தனை செல்வன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அது எல்லாமே அண்ணன் திருமாவுக்கே அந்த புகழ் இணங்க 50 கோடி வழங்கப்படும் என அவர் சொன்னார் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களது தலைமையில துணை திட்டங்களை பாதுகாப்பதற்கான வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, சற்றேறக்குறைய 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட், அதில் நலத்திட்டங்களுக்காக வெல்ஃபேர் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய பட்ஜெட் என்பது நலத்திட்டங்களுக்காக செலவிடப்படக்கூடிய பட்ஜெட் என்பது சற்றேறக்குறைய 80,000 கோடி. அந்த 80,000 கோடியில 16,000 கோடியில இருந்து 18,000 கோடி வரை எஸ்சி எஸ்பி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்று சொல்லப்படக்கூடிய வகையில தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்கள் என்று அரசாவணங்களில் இருக்கிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாகிய ஆதி திராவிடர்களுக்கு பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற தொகை என ஒரு கணக்கிடப்படும் வெறும் காகிதமாகத்தான் அந்த சட்டம் இருந்தது, அந்த திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை உயிர் கொடுத்து சட்டமாக்கி நடைமுறைக்கு கொண்டு வருகிற முயற்சியில எழுச்சி தமிழர் திருமாவர்கள் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தருணத்திலே உங்கள் அனைவரின் சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நான் எனது நன்றியை காணிக்கிறேன். 30 ஆண்டு கால தோழமை, அண்ணன் திருமாவர்களை தோழர் என்று அவர் பெயர் சொல்லி விழித்த தோழமை. ஆனால் இன்று மனப்பூர்வமாக அண்ணன் திருமாவர்களே உங்கள் திருவடியை தொட்டு நான் எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம், முதல் நாள் சந்திப்பிலேயே அவர் பேசியது புரிந்ததோ இல்லையோ, 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றை மட்டும் நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன், நம்முடைய தலைவர் இனிமேல் இவர்தான் என்பதுதான் 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எடுத்துக்கொண்ட முடிவு. ஆனால் அவர் பேசிய பல விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. அதை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கான ஒரு ஆழமான பார்வை எனக்கு இல்லை. அந்த பார்வை எனக்கு இருந்தால் நான் தலைவர் அல்லவா? அது அல்ல. கோடானு கோடி மக்களுக்கு மத்தியிலே எதிர்காலத்தை புரிந்து கொண்டு வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எப்போதாவது ஒரு முறைதான் தோன்றுகிறார்கள். அப்படிப்பட்ட தலைவனாக அண்ணன் திருமா இருக்கிறார். ஆகவே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதோ முடியவில்லையோ ஒன்றை எப்பொழுதுமே நான் முடிவு செய்து கொள்வேன். அண்ணன் திருமா அவர்கள் சொல்லுகிற பேச்சை கண்மூடி கொண்டு கேட்போம், பிறகு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இதுதான் நான் எடுத்துக் கொள்ளுகிற ஸ்டேட்மெண்ட். இந்த அடிப்படையிலே தான் அருமை நண்பர்களே, சட்டப்பேரவைக்கு உள்ளே நுழைந்த போது இதே போலவே பட்ஜெட் வந்த போது இப்போதுதான் சுட்டதா வந்தீர்களா என்று தலைவர் கேட்டார்கள். அண்ணன் பத்மநாபன் அவர்கள் சொன்னார்களே, சட்டப்பேரவையில நான் ஆற்றிய நிதிநிலை அறிக்கை மீதான அந்த முதல் உரையில் இந்த செய்தியை நான் கண்ணீரோடு பதிவு செய்திருக்கிறேன். 2023 தான் இறுதி தீர்ப்பு வந்தது. ஆனால் நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த தருணத்திலே நீதிபதி ஒருவரிடமிருந்து எனக்கு ஒரு குறுந்தகவல், என் பெயரை சொல்லாதீர்கள், ஆனால் ஒட்டுமொத்தமாக பதவி உயர்விலே சீனியாரிட்டி என்கிற முறை நடைமுறை தவிர்க்கப்பட்டு மெரிட் பேஸ் என்கிற அடிப்படையில் ஒரு புதிய நடைமுறைக்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இது நிறைவேற்ற செய்யப்பட்டதல்ல, அதற்கு முன்னதாகவே ஒரு உளவியல் கட்டமைக்கப்பட்டு என்னடா இவனெல்லாம் போய் ப்ரமோஷனில் இருக்கிறானே, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என பியூரோக்ராட் வர்க்கம் என்பது இப்படி ஒரு செயலிலே ஈடுபடுகிறது என்கிற தகவல் கிடைக்க, பொதுப்பணித்துறையிலே இருந்த ஒரு சில அதிகாரிகள் சொல்ல, வருவாய்த்துறையிலே இருக்கிற டெப்டி தாசில்தார் அளவிலே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் கோயம்புத்தூர் பகுதியிலே இருந்து வந்து புலம்ப 2021 சட்டமன்றத்திலே நான் மிக வலிமையாக கடுமையாக 2 நாட்களுக்கு முன்னாலே நான் பேசிய உரையை நீங்கள் உங்களுக்குள்ளாக சுழற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவல்ல,
நீங்கள் கேட்க வேண்டிய உரை 2021 எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர்களது வழிகாட்டுதலோடு சிந்தனை செல்லும் அந்த அவைகளை பதிவு செய்த அந்த உரை, அதிலேதான் நான் பதிவு செய்தேன். பதவி உயர்விலே இடஒதுக்கீடு என்பது உரிமை சமூக நீதி கொள்கையினுடைய நாணயத்தின் இன்னொரு பக்கம். இந்த உரிமையை பறிக்கக்கூடிய செயல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான சட்டம் கர்நாடகாவிலே இருக்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே இல்லை என்கிற கேள்வியை 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் எழுப்பிவிட்டு தலைவரிடத்திலே வந்து சொன்னேன், தோழர் இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கிறேன், ஆனால் எந்த அரசு ஊழியர்களும் இதை கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. எதற்காக இதையெல்லாம் என்னிடத்திலே பேச சொன்னீர்கள்? நான் ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு மறைப்பட்டால்தாக பேசியிருப்பேன். நீங்கள் தான் என்னை சொல்லி இதை பேச சொன்னீர்கள். ஆனால் there is no reflection. நான் கண்ணீரோடு சொன்னேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயக்கத்தை தொடங்கிய போது அண்ணன் திருமாவர்கள் கவனமாக இருந்தார். அவரும் ஒரு அரசு ஊழியர், நானும் ஒரு அரசு ஊழியர், நான் ரவிக்குமார் போன்றவர்களும் அரசு ஊழியர்கள் தான். ஆனால் தலித் அரசியலை வெறும் அரசு ஊழியர்களின் கோரிக்கையே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களாகிய நாம் நாளை ஒரு இயக்கத்தை தொடங்குகிற போது, இயக்கத்தை வழிநடத்துகிற போது இதை போலவே நடக்குமா என்கிற அச்ச மக்களிடத்தில் இருக்கலாம். நாம் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், ஆனால் சாதாரண உழைக்கும் மக்களுக்காகத்தான் நம்முடைய கோரிக்கைகள் அமைய வேண்டும் என்று தலித் அரசியலுடைய பரிணாமத்தையே அவர் மாற்றினார். அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை புறக்கணித்தார் என்பதல்ல அதன் பொருள். அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை என்கிற அளவில் சுருங்கிவிடக் கூடாது. அது ஒட்டுமொத்தமாக உழைக்கும் அனைத்து மக்களுக்குமான கோரிக்கையாக மலர வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆகவே எனது அருமை நண்பர்களே, நீங்கள் கேட்டாலும் கேட்காமல் போனாலும், நீங்கள் திரண்டாலும் திரளாமல் போனாலும், நீங்கள் பெருந்திரளார்மாட்டம் நடத்தினாலும் நடத்தாமல் போனாலும், உங்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு உயிர்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர்கள் திருமா என்பதை பணிவோடு சொல்ல கடமைப்பட்டது. பெரும்பாலும் அரசு ஊழியர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்குள்ளாக படாத பாடுபட வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே அண்ணன் திருமாவை ஒரு தலைவராக பார்க்க மாட்டார்கள். ஒரு 100 தலைவரை கொண்டு வந்து வைத்து இந்த 100 தலைவர்களே அண்ணன் திருமாவை ஒரு தலைவராக, அதனால் மற்ற தலைவர்களை நான் குறைவாக மதிப்பிடுகிறேன் என்ற பொருள் அல்ல. வரலாறு நமக்கு தந்திருக்கிற, நமக்கு மாத்திரமல்ல தமிழ் சமூகத்திற்கு, இந்திய உழைக்கும் மக்களுக்கு தந்திருக்கிற மாபெரும் வெளிச்சம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவன். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வை கூட நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர் பத்மநாபன் அவர்களும் அண்ணன் பாவாணன் அவர்களும் மலைசாமி அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரி மீனலோஷி அவர்களும் வந்தபோது நான் அவரிடத்தில் கொஞ்சம் கோபமாகவே பேசினேன். அதற்காக இப்பொழுது இந்த மேடையிலே நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அயோத்திதாச பண்டிதருக்கான நினைவு மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற பல்வேறு தலைவர்களில் ஒருவர் அல்ல அயோத்திதாச பண்டிதர். தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட இயக்க வரலாற்றையே கட்டுடைத்து திராவிடம் என்கிற சொல்லையே முதலாக அரசியல் அடையாளமாக, பண்பாட்டு அடையாளமாக உயர்த்தி பிடித்தவர் அயோத்திதாச பண்டிதர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலான ஒரு மாபெரும் பண்பாட்டு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை 100 ஆண்டு கால ஞாபக மறதியின் புதைகுழியிலே புதைந்து கிடந்த அந்த வெளிச்சத்தை மீட்டு கொண்டு வந்தவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன். அதை பற்றி பேசுகிற போதெல்லாம் எனக்கு அச்சமாக இருக்கு. ஏனென்றால் எதை விட்டுக் கொடுத்தாலும் விட்டுக் கொடுப்பார்கள். திராவிட கருத்தியல் சீனியாரிட்டி நாங்கள் தான் என்பதை திமுகவிலே இருக்கிற யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார். நாம் கேட்பதை, கோரிக்கைகளை நிறைவேற்றுவது என்பது வேறு. ஆனால் ஒரு கருத்தியலையே அங்கீகரிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமாக மனது இருக்காது என்கிற அச்சத்தோடு தான் நான் அதை பதிவு செய்தேன். ஆனால் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்களது அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த செயல் என்றும் எவ்வாறு இதை பதிவு செய்ய வேண்டும், தமிழ் தேசியத்தின் அடையாளமாக பண்டிதர் அயோத்திதாசரை அவர் முன்னிறுத்தியதனுடைய விளைவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபத்தை அறிவித்து கட்டி எழுப்பி எழுச்சி தமிழர் திருமாவர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அதை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மகத்தான சாதனை. பெருந்தன்மையோடு அந்த வரலாற்றை விரிவுபடுத்துகிற அந்த போக்கிலே தன்னை உடன்படுத்தி இருக்கிற மாண்புமை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை நண்பர்களே, நிறைவாய் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்று சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான சட்டம் வந்திருக்கிறது. 75 ஆண்டு கால வரலாற்றிலே
75 எப்படி மேடையிலே வெளிச்சம் வாய்ந்திருக்கிறதோ அதை போல நம்முடைய மக்களுடைய வாழ்விலும் இது வெளிச்சத்தை பாய்ச்சும் என்று நான் நம்புகிறேன். 75 ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக நேஷனல் கமிஷன் இருக்கிறதே தவிர ஸ்டேட் கமிஷன் கிடையாது. எழுச்சி தமிழன் திருமாவர்கள் 4 பேரை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி 4 பேரையும் பானை சின்னத்திலே நில்லுங்கள் என்று மனசாட்சியே இல்லாமல் சொன்னார். அது எப்போ வேட்புமனு தாக்கல் பண்றதோட தேர்தல் முடிஞ்சிடும். வேட்புமனு தாக்கல் பண்றதோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடிதான் தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே நடக்கும். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்ட பிறகு சும்மா வேட்பாளர் ஒரு பொம்மை மாதிரி அப்படியே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டா எலெக்ஷன் முடியும். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வேட்புமனுக்கெல்லாம் சீராய்வு செய்யப்பட்டு அதுல நல்லது கிட்டதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு மறுநாள் சின்னத்தை ஆய்வு செஞ்சு வேட்புமனு தாக்கல் பண்ண 3வது நாள் தான் சின்னத்தை கொடுப்பாங்க, சுயேட்சை சின்னத்தை கொடுப்பாங்க. அன்னைக்கு அண்ணன் பாடை சின்னத்தில் இல்லைங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவா இருக்கவங்களா கூட தொடர்ந்து தோல்வியே இருக்கு, தோற்பன தொடரேல் அப்படின்னு அவை திருமகளே சொல்லிக்கிறாரு. அதனால கொஞ்சம் ஏதாவது நம்ம ஒரு 4 பேர் உள்ள போனாதான் நல்லது. அப்படி கூட நின்றுட்டு கூட உள்ள போய் வீசி 4 எம்எல்ஏ ஒரு இமேஜை கொடுத்துட்டு பிறகு கூட இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாமே. பானை சின்னத்துல போய் 3 மணிக்கு 6 தொகுதி அதுல இன்னைக்கு அவ்வாறு வெறும் 10 நாட்கள் 50 வருஷமா இருக்கிற சின்னம் அப்படியே நம்ம ஒரு வேட்பாளரை நீங்க ஏற்கனவே கண்டுபிடிக்கலாம். நம்ம போய் தெருவுக்குள்ள முழு பார்ப்போம். எல்லாம் அப்படியே அந்த பாரம்பரிய சின்னங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பெருசா எழுதிருக்கோம். நம்ம பேர் மட்டும் எழுதிருக்கும், பக்கத்துல சின்னம் இருக்காது. நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம். இப்படிதான் பிரச்சாரமே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த கேம்பெயின் முடிஞ்சு வந்த உடனே தம்பி அண்ணன் தலைவர் ஒன்னும் இல்ல, தலைவர் ஒரு பானையை கையில குடிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ போட்டாரு. அவ்வளவுதான். 10 நாள்ல பத்தி எழுந்த நெருப்பு 6 தொகுதியில 4 தொகுதி வெற்றி என்கிற அறிவிப்போடு வந்தது. அதுல 2 தொகுதி பொது தொகுதி, 2 தொகுதி தனி தொகுதி. அதனுடைய விளைவுதான், அந்த விளைவுதான். ஒரு தலைவரை நாம நம்புறோமோ இல்லையோ, கடைசியில் இருக்கிற தன்னை பெரிய அறிவாளியாக அவன் நம்பிக்கொண்டிருக்கவில்லை. தனக்கு அனுபவ அறிவு இருக்கு, ஆனா நம்முடைய தலைவன் அண்ணன் தான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். நம்ம என்ன பண்றோம், நமக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல. தலைவர் மட்டுமா தலித் தலைவர்கள் அப்படின்னு கூகுள் போட்டோன்னே நிறைய தலைவர் வருவாங்க. சரி, அப்ப இவர் 10 தலைவர்ல இவர் ஒரு தலைவர் போல் இருக்கு அப்படின்னு நம்ம கூகுள பார்த்த உடனே 10 தலைவர்ல ஒரு தலைவர் திருமாங்கிற முடிவுக்கு வரும். அவன் ஃபீல்டுல அடி உத வாங்குறான். முன்னாள் அடிபட்ட போய் அண்ணன் திருமாதான் குரல் கொடுத்தாரு, நேற்று அடிபட்ட போய் அண்ணன் திருமாதான் குரல் கொடுத்தாரு, இன்னைக்கு அடிபடுறவருக்கு அண்ணன் திருமாதான் குரல் கொடுத்தாரு, நாளைக்கு அடிபடும் போது அண்ணன் தாண்டா குரல் கொடுப்பாரு. எவனுமே இனிமே அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அண்ணன் தாண்டா உருவாக்காருன்னு பிள்ளைகிட்ட அவன் சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் கூகுள பாக்குறது இல்ல. இதனால நமக்கு 10ஓட ஒரு தலைவர் அண்ணன் திருமா, பாமரனுக்கு இருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமா. அண்ணனுடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைவு செய்கிற தருணத்தில் அண்ணன் பத்மநாபன் 16/4 அப்படின்னாரு. அசம்பிளிக்கு கிளம்பும் போது தலைவர் தோழர் அந்த 16 போய் யார மறந்துடாதீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு கட்டம் உண்மையிலே உள்ளுக்குள்ளார ஒரு என்னடா இது, தலைவர் கிளம்பும் போது வரைக்கும் தோழர் அந்த 16/4 மறந்துடாதீங்க வழி அனுப்பி வச்சாரு. தலைவர் வழி அனுப்பி சொல்லி டியூஷன் சொல்லி கரெக்டா சொல்லி கொடுத்து இப்படி என்ன செய்யணும், என்ன இது அண்ணன் சொல்லிட்டா உடனே நாங்க போய் படுத்து தூக்கிறவங்க உடனே 16 அரசமைப்பு சாசனத்தை அரசமைப்பு சாசனத்தை எடுத்து படிக்கிற போது என்னன்னா, ஏற்கனவே இந்த 16/4 முன்னாடி 2 நிமிஷம் 16 முன்னாடி 15/4 ஒரு கதை இருக்கு. அண்ணன் பத்மநாபன் சொன்னதுனால சொல்றேன். இந்த 15/4 என்ன தெரியுங்களா, அதுதான் முதல் சட்ட திருத்தம். செண்பகம் துரைசாமி வழக்கு, துரைராஜ் செண்பகம் துரைராஜ் வழக்கு. நான் துரைசாமிங்கிற அண்ணன் துரைராஜ் இப்ப ஒழுங்காட்சி இப்படி ஒரு பேராசிரியரை வச்சுக்கிட்டு பேசுறது பெரிய கஷ்டம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒண்ணு கூட விட்டு கொடுக்க மறக்க மாட்டீங்களா? துரைராஜ் என்ன வழக்கு? அதாவது நீதி கட்சி தந்த இடஒதுக்கீடு சரியானது இல்ல. அரசமைப்பு சாதனம் 15 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம்,
யாரையும் ஜாதியின் அடிப்படையில வேலை வாய்ப்புல பாகுபாடு பார்க்க கூடாது. ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ பாகுபாடு பார்க்க கூடாது. பாகுபாடு பார்க்காத அப்படிங்கிறது 15வது சட்டம், 15வது ஷரத். சட்டம் அரசமைப்பு சாசனம் ஷரத்னு சொல்லணும். ஷரத் அத காரணம் காட்டி நாம் பிராமின் அப்படிங்கறதுனால எனக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு. அதனால அரசமைப்பு சாசனம் உறுதிப்படுத்தி இருக்கிற அந்த சமத்துவம் என்கிற பாகுபாடு பார்க்க கூடாதுங்கிற அந்த கிளாஸுக்கு எதிராக இந்த ஜிஓ, நீதி கட்சி பிறப்பித்த ஜிஓ இருக்கு, இதை எடுக்கணும்னு உயர் நீதிமன்றமோ அந்த ஜிஓவை ரத்து பண்ணி, உச்ச நீதிமன்றத்தினுடைய 6 பேர் கொண்ட அவையும் ரத்து பண்ணி, முதல் தேர்தலே இந்தியாவில் நடக்கல. 1950 குடியரசு ஆட்சி, 52 தான் முதல் தேர்தல். முதல் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து இவங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இருக்கிறாங்க. இவங்க டேரிங்கா முடிவெடுக்க முடியாது, சட்ட திருத்தத்தெல்லாம் இப்ப கொண்டு வர முடியாது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலான்னு மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு சொன்னபோது இதற்கு உரிய சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற பரிந்துரையை தந்தது சட்ட அமைச்சகம். யாருப்பா சட்ட அமைச்சர்? இப்ப யாரு சட்ட அமைச்சர்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற என் உயிரின் உயிரான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் புரிஞ்சிருந்தா அம்பேத்கருடைய சிலைக்கு முன்னாடி இருந்து கொண்டிருக்காரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை பணிவோடு இந்த மன்றத்திலே நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இதை பணிவோடு சொல்றேன்னா, இவ்வளவு காலமா தொடர்ந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய பங்களிப்பு அதிலே உறுதி செய்யப்பட்டதே தவிர, அது கொண்டாடப்பட்டதே தவிர, கொண்டாடப்பட வேண்டும். அவர்தான் போராடினார், அவர்தான் பாராளுமன்றத்தின் கவனத்தை ஈர்த்தார், அவர்தான் தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் கிளர்ச்சியை நடத்தினார். ஆனால் இந்தியாவில் பறந்து விரிந்து கிடக்கிற இந்தியாவில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. குமாரசாமி முதலமைச்சர், நேரு அங்க பாரத பிரதமர். எலெக்ஷன் நடக்கலப்பா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கல, நாங்க எலெக்டட் ரெப்ரசன்டேஷன் இல்ல, எலெக்ஷன் நடந்த பிறகு இதெல்லாம் பாத்துக்கலாம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போன குழுவையே சந்திக்க மறுத்தார் மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு. ஆனால் சட்ட அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் அரசமைப்பு சாசனத்தை திருத்த முடியும் என்று சொல்லி சட்டத்தை திருத்தி அரசமைப்பு சாசனம் ஷரத்து 15 உட்பிரிவு 4 மேலே சொல்லப்பட்ட அந்த சமத்துவம் பாகுபாடு இருக்கக்கூடாது என்கிற அந்த சட்டம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒருபோதும் தடையாக இருக்காது என்கிற ஒரு விளக்கத்தை தந்தார். இது சட்ட திருத்தம் அல்ல, ஒரு சட்ட விளக்கம். அதேதான் சேம் 15(4) எப்படியோ அதே மாதிரிதான் 16(4) இதனா மாநில அரசுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அடக்குவேட் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு தரவுகளின் அடிப்படையில் மாநில அரசு உறுதிப்படுத்துமானால் மாநில அரசு அதற்கான ஏற்பாடுகளை ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த வகுத்தளித்த அரசமைப்பு சாசனம் தான் 16(4)A என்பது. இந்த அரசமைப்பு சாசனம் பாதுகாக்கப்படணும் தான் அண்ணன் திருமா போராடுறார். அரசமைப்பு சாசனத்தை ஒவ்வொரு பிரிவையும் ஒரு விலைக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ஒட்டுமொத்த அரசமைப்பு சாசனத்தையே டார்கெட் பண்ணி உடைச்சி காலி பண்ணணுங்கிறது தான் பாஜகவினுடைய செயல் திட்டமா இருக்கு. அப்ப நம்முடைய ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய கண்ணியத்தையும், ஒவ்வொரு அரசு ஊழியருடைய கண்ணியத்தையும் காப்பாற்றுகிற அந்த போராட்டம் தான் அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்கிற போராட்டம். அருமை நண்பர்களே, அரசமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகளாகிறது. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 காந்தியை சொந்தம் கொண்டாடும் என்று சொன்னால், ஜனவரி 26 குடியரசு தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள். குடியரசு தினம் அம்பேத்கருடைய தினம்தான். இந்த நாடு குடியரசாகி 75 ஆண்டுகளாகிற இந்த தருணத்திலே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் இன்று சட்டமன்றத்திலே வந்திருக்கிறது. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்களுடைய வழிகாட்டுகளோடு இந்த கருத்தை பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்திலேயே 5 பேர் பணியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
வேளாண் துறையிலே 39 பேர் பணியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையிலே ஒருவர் பணியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி மரியாதைக்குரிய சகோதரி மீனலோஷி அவர்கள் தந்த குறிப்புகளையும் கூட மாண்பவை முதல்வருடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்ற போது உடனடியாக ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு என்னிடத்திலே ஒரு வாய் வழியான உத்தரவாதம் தரப்பட்டது. கட்டாயமாக உரிய சட்டம் நிச்சயமாக இந்த அரசு பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக கொண்டு வரும் என்கிற ஒரு வாய்வழி உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறேன். அதை ஒரு சட்டப்பூர்வமான உத்தரவாதமாக பெறுவதற்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் பயன்படுகிறதோ இல்லையோ, தன்னுடைய உரிமை மாத்திரமல்ல, தனக்கு பின்னாலே வரப்போகிற எதிர்கால சந்ததிக்கு நாம் பாதுகாத்து வைக்கிற உரிமை என்கிற அந்த உணர்வை அரசு ஊழியர்கள் பெறுவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் பயன்படும் என்று நம்பி இதுவரை பெற்ற வெற்றிகளையும் பெறவிருக்கிற வெற்றிகளையும் எழுச்சி தமிழரின் திருவடிகளுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.